வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, பாம்பன் சுவாமிகளுக்கு அரோகரா. சாய்ராம் வணக்கம். உங்களுடைய இல்லத்திற்கு முருகப்பெருமான் வரணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப நீங்க பாட வேண்டிய பதிகம் என்ன தெரியுமா? பஞ்சாமிர்த வண்ணம், பரிபூர்ண பஞ்சாமிர்த வண்ணம் பாம்பன் சுவாமிகள் அருளியது. இந்த பாடலை நான் இது வரைக்கும் கேட்டிருக்கமா, படிச்சதே இல்லைம்மா, பாடணும்னு ரொம்ப ஆசையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த பதிகத்தை நம்ம சேனல்ல தினமும் ஷார்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு 4 பாடல் வரிகளாக வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க தொடர்ந்து பாருங்க. நாம வந்து கண்டிப்பாக அந்த பாடலை வந்து கற்றுக்கிட்டு நம்ம முருகனிடம் வந்து மனப்பூர்வமாக வந்து பாடலை பாடும்போது நிச்சயமாக நம்மளுடைய இல்லத்திற்கு முருகப்பெருமான் வருவது 100% உண்மை. இது முருகன் கொடுத்த சத்திய வாக்கும் கூட. அப்பேற்பட்ட பரிபூர்ண பஞ்சாமிர்த வண்ணம் இன்று வந்து பார்த்தீங்கன்னா பாகம் பால்ல இருந்து பார்த்தீங்கன்னா 3வது பாடல் வரிகளை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அனைவரும் மனமுகுந்து இந்த பாடலை வந்து பாடணும் அப்படின்னு சொல்லி நானும் அன்போடு வந்து கேட்டுக்கிறேன். சரி, இப்போ வாங்க நம்ம அந்த பாடல் வரிகளை பார்ப்போம். பால் அடுத்த 4 வரிகள். அலைந்த சந்தனம் அறிந்திடாது எழுந்த செந்தழல் உடம்பினார் அடங்கி அங்கமும் இறைஞ்சியே புகழ்ந்து அன்றுமை பொழிந்தவா அங்கிங்கென்பது அருந்தேவா எங்கும் தொன்றி நிறைந்தோனே அண்டும் தொண்டர் வருந்தாமே இன்பம் தந்தருளும் தாளா. நீங்கள் பஞ்சாமிர்த வண்ணம் படிக்கிறத விட ராகமாக பாடினீங்கன்னா அந்த வார்த்தைகள் கரெக்டாக உங்களுக்கு வந்து விழுந்துருங்க. சரியா? மொத்தம் 5 தொகுப்புகள்ங்க. பால், தயிர், நெய், சர்க்கரை, அடுத்ததாக தேன். நாம் இப்போ வந்து பால் என்ற சொல்லக்கூடிய அனைத்துமே வந்து பாராயணம் செய்து முடிச்சிட்டோம். அடுத்தது நாளையிலிருந்து தயிர் என்று சொல்லக்கூடிய பாகத்திலிருந்து பாடல்களை பார்ப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அருணகிரிநாதருக்கு அரோகரா, பாம்பன் சுவாமிகளுக்கு அரோகரா. ஓம் சாய்ராம். இன்று வீடியோ பதிவு வராதுங்க, நாளையிலேருந்து வீடியோ பதிவு வந்துடும். ஆனால் இந்த வாரம் முழுக்கவே நம்ம சஷ்டி விரதத்தில் தொடர்ந்த அற்புதங்கள் பதிவு கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள்.